கைஸ் எல்லாருக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நான் சோலோவா ஒரு இடத்துக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக வந்திருக்கேன். ஆல்ரெடி இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க இது எந்த இடம்னு சொல்லி. சில பேர் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு சில பேர் இது எந்த இடம்னு சொல்லி தெரியாம இந்த வீடியோ பார்த்துன்னு இருப்பீங்க. ஆக்சுவலா இது எந்த இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரஷ். ஸோ ஆராத்யா ஆன்மாவா இருக்கக்கூடிய இந்த வீட்டுக்கு தான் நான் தனியா இப்போ வீடியோ பண்றதுக்காக வந்திருக்கேன். ரீசன் என்னன்னா, லாஸ்ட் டைம் நானும் ராஜாவும் இந்த இடத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக வந்திருந்தோம். பட் இந்த வாட்டி நான் ஏன் சோலோவா வந்திருக்கேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆராத்யாவோட ஆன்மா ஆபத்துல இருக்கிறது நான் ப்ரீவியஸ் வீடியோ எக்ஸ்ப்ளோர் பண்றப்ப நான் உணர்ந்தேன். ஆராத்யா எதுக்காக அவங்களோட உண்மையான முகத்தை என்ன காட்டணும்? ஆக்சுவலா அந்த ரிச்சுவல் பண்றப்ப அவங்களோட கொடூரமான ஆன்மாவா இருக்கக்கூடிய அந்த முகத்தை தான் காட்டுறதா அதுல போட்டு இருந்தது. எஸ், இது பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் ரிச்சுவல். இந்த ரிச்சுவல் ரொம்ப பயங்கரமானதுன்னு சொல்றாங்க. ஸோ யூஎஸ், கனடா, பாரிஸ் இது போல இடங்கள்லாம் இந்த ரிச்சுவல் ரொம்பவே பிரபலமானதுன்றாங்க. ஸோ இதுல ஒரு 4 ஒயிட் கேண்டலை வச்சுட்டு அதுல ஒரு தண்ணியை போர் பண்ணிட்டு நம்ம அதுக்கு முன்னாடி உட்காந்து அந்த வாட்டரே பார்த்துன்னு இருந்தா அந்த சோல் அதோட கொடூரமான ஃபேஸை காட்டும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. பட் அவங்க அவங்களோட உண்மையான முகத்தை எனக்காக வெளிப்படுத்தினாங்க. அவங்க எதுக்காக வெளிப்படுத்தினாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க ஆபத்துல இருக்கிறத எனக்கு உணர்த்தினாங்க. ஸோ இந்த ரூம்குள்ள பர்டிகுலரா இப்ப நான் நின்றுகிட்டு இருக்கிற இந்த ரூம்குள்ள பாத்தீங்கன்னா அவங்க ஆராத்யாவோட பிரசன்ஸ் இருக்கிறத நான் உணர்ந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாம நான் நைட் விஷன்ல ப்ரீவியஸ் வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அதுல சில பேர் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, ஒரு கை வெளியே உள்ளர போகுது அப்படின்னு சொல்லி. அது வரைக்கும் நான் கவனிக்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஃபுட்டேஜை நான் செக் பண்ணும் போது தான் எனக்கு தெரிஞ்சது அது ஒரு ஆணோட கை அப்படின்னு சொல்லி. ஸோ ரெண்டாவது வாட்டி நான் இந்த இடத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆராத்யா அவங்களோட நண்பரான ஒருத்தர் நான் கால் பண்ணியிருந்தேன். ஸோ கால் பண்ணி அவர்கிட்ட நான் விஷயம் கேட்குறப்ப அவரும் அதிர்ச்சி தரக்கூடிய சில தகவல்களை நம்மளுக்கு கொடுத்தாரு. ஒரு வீடு ரெண்ட்டுக்கு எடுத்துட்டு போகலாம்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. அங்கே போயிட்டும் இவங்க அழகா இருக்காங்களே சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காரு அவங்கள. செக்ஸ் அபியூஸ்ங்களா? ஆமா. ஓகே. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நடுராத்திரி ஒரு 12 மணி கிட்ட இருக்கும். அந்த நேரத்துல போயிட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காரு. இவங்க அந்த பயத்திலே கத்திருக்காங்க. கத்தவோ அவங்க ஆராத்யாவோட கழுத்தை நெரிச்சிருக்காரு அவரு ஹவுஸ் ஓனரு. ஓ மை காட். அதனால ஆராத்யாக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல இருக்கிற நைஃப் எடுத்து ஹவுஸ் ஓனர் கழுத்திலே குத்திருக்காங்க. அதுக்கப்புறம் மறுநாள் மார்னிங் போய் 2 பேருமே ஒரே இடத்துல இறந்து போயிருக்காங்க. ஸோ அந்த தகவலை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு நான் சோலோவா இந்த இடத்துக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக வந்திருக்கேன். என்னால முடிஞ்சதை ஆராத்யாக்காக உதவி பண்ணலான்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நான் தனியா வேற வந்திருக்கேன்னா, ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் போராடி ஆராத்யாவுக்கு நான் உதவி செய்ய பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ ஆராத்யா, இவ்வளோ நேரம் நான் பேசிட்டு இருந்ததை நீங்க கண்டிப்பா கேட்டு இருப்பீங்க, உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். ஸோ நான் உள்ள வந்ததுல இருந்தே உங்களோட பிரசன்ஸை என்னால பார்க்க முடியல, ஒரு துளி கூட உணரக்கூட முடியல. ஸோ நீங்க இங்க இருக்கீங்களா? இப்ப
ஸோ கைஸ் எந்த விதமான அறிகுறியுமே வந்து தெரியல. ஸோ நான் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் வந்து டீப்பாக இந்த இடத்த வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறேன். ஏதோ மைல்டாக வந்து டோர் ஓப்பன் ஆகிற மாதிரியான சவுண்டு வந்து நீ கேட்குது. ஓகே, நான் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறேன். ஸோ முடிஞ்சால் வந்து ஆராத்யா அவங்கள நம்மளால் பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ வாங்க வீடியோக்குள்ளே மேற்கொண்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கைஸ், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டேன். ஆராத்யா, இப்போ நீங்கள் என்னை சுற்றி இங்கே இடத்துல இருக்கீங்களா? அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் ஏதாச்சும் அறிகுறி காட்ட முடியுமா? ஏதோ ஒரு பொருள் வந்துச்சு. ஆராத்யா, நீங்க தானா அது? இவ்வளோ நேரம் நீங்க ஏன் எந்த அறிகுறியும் காட்டல, இப்போ நான் கேட்ட உடனே காட்டுறீங்க? நீங்க தானா அது? கிளாஸ் பீஸ் கீழே வந்துச்சு. மை காட். ஆராத்யா, நீங்க ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? இல்ல ஏதாச்சும் சொல். ஓய் ஓய், கைஸ் பாத்தீங்களா? கிளியர் கேப்சர். ஸோ கைஸ், நான் வந்து கிளியராக கேப்சர் பண்ணேன். இங்கே மிடில் இருந்த டப்பா வந்து இது ஆக்சுவலாக இது என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம ப்ரீவியஸாக சவுண்டு கேட்குது. நம்ம ப்ரீவியஸாக வந்து இந்த இடத்துல ரிச்சுவல் பண்ணுமே, ஞாபகம் இருக்கா? அந்த பாக்ஸ் தான் அது. ரூம்குள்ள தெளிவா. ஏய் கைஸ், அங்க இருந்த பொருள் எல்லாமே எங்கிட்ட வருது. ஆராத்யா, நீங்க தானா? ஸோ கைஸ், இது வந்து ஆக்சுவலாக இந்த வீட்டோட ஓனர் இருக்கான் தெரியுமா? அவனும் வந்து இதே வீட்டில் தான் இறந்து போயிருக்கான். ஸோ அவனோட ஆன்மாவாக இருக்கக்கூடியது வாய்ப்பு கூட அதிகமாக இருக்குது. இப்போ எனக்கு தெளிவாயிடுச்சு. கண்டிப்பாக நான் பார்த்தது அந்த ஹவுஸ் ஓனரோட ஆன்மாவை தான். இப்போ ஆராத்யா அந்த ஆன்மாவோட ஆபத்துல சிக்கி இருக்கு. ஹலோ, என்ன எழுதிருக்கு? அருண் லவ் காஜோல் 49. என்னடா இது? அருணுக்கு 25 வயசு, காஜோலுக்கு 49 வயசா? என்னடா இளவுதிரி? எதுவுமே இல்லை. ஆராத்யா, கேமரா வர பிளர் ஆகுது. ஆராத்யா, நீங்க இருக்கீங்களா? இல்ல ஹவுஸ் ஓனர் நீங்களா?
அந்த புறமூக்குக்கு என்ன மரியாதை? டே பாடு, இதுவும் வேலை தானே அது? சில நேரங்களுக்கு அப்புறம் இந்த ரூம்ல எனக்கு பயங்கரமான ஒரு சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தத்தை நோக்கி நான் நெருங்கி போனேன். அப்பதான் என்னையே அறியாம என் மேல ஒரு பயங்கரமான தாக்குதல் நடந்தது. அதுவும் இருட்டுல. டேய், நீ தானா அது? சரான கேப்சர். ஓ மை காட் கைஸ், சத்தியமா பயங்கர அல்லா இருக்கு. ஓ மை காட். என்னை சுத்தி பயங்கரமா நடக்குது. இப்பதான் லாக் பண்ணிட்டு போனேன். யாரு யார் அது? ஆராத்யா, நீங்களா? ஹவுஸ் ஓனர் நீயா? Oh my God. Guys, சத்தியமா இந்த டோர்ல தான், இந்த ரூம்குள்ள தான் எதுவும் இருக்கு. என்னோட கெஸ் படி இது கண்டிப்பா அந்த ஹவுஸ் ஓனரோட ஆன்மா தான் இது. டேய், மை காட், ஆராத்யாவை நீ தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கியா? உன்னோட கட்டுப்பாட்டில் தான் வச்சிருக்கியா ஆராத்யாவை? டே புறமுக்கு நாயே. கைஸ், ஒரு முறை சவுண்ட் கேக்குது. கைஸ், அந்த ரூம்குள்ள போறோம். யாருமே இல்ல. சவுண்ட் கேக்குது. யாரு? யாரு? கைஸ், லைவ் கேப்சர். யார் இது? யாருன்னு கேட்டேன். யார் அதுன்னு கேட்டேன். கும்மால
சச்சின் டெண்டுல்கர். யாரோ நடந்து போன ஃபுட் ஸ்டெப் கேக்குது. யாரு? டே ஹவுஸ் ஓனர். டேய் டேய் பாவண்டா ஆராத்யா விட்டுறா. பொறமுக்கு நாயே, ஒரு பொண்ணுகிட்ட போய் உன்னோட வீரத்தை காட்ட நினைச்சப்பார், அது கிடைச்ச தண்டனை தாண்டா இது. ஓ மை காட், நானு my god. Guys. சத்தியமா வந்து என் உருவத்தில் நான் பார்த்தேன். சத்தியமா இல்லை. அந்த ஹவுஸ் ஓனரோட ஆன்மா செம்ம பவர்ஃபுல்னு நினைக்கிறேன். அந்த கை நான் பார்த்தேன்னு தெரியுமா, ஒரு மனுஷ ரூபத்தோட கை அது. ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, மனித ரூபம் மாறக்கூடிய சக்தி அந்த ஆன்மாக்கு இருக்குது. ஸோ இப்போ நான் தனியாக வந்தது ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன். ஆராத்யாவுக்கு இப்போ என்னால் உதவி பண்ண முடியல. ஸோ அடுத்த வாட்டி நான் டீமோட வருவேன். ஸோ ஃபுல்லாக சர்ன்னு இந்த ஒரு ரவுண்டு இந்த இடத்த ஃபுல்லாக பார்த்துடலாம். எனக்கு பேசுறதுக்கு கூட சக்தி இல்லை.